விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் மீனத்துக்கு வருவதால் அங்கிருந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் நீச்ச பங்கம் பெறுகிறார். முதல்ல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விசாக 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம். முதல்ல நீங்கள் முன்கோபத்தை மூட்டை கட்டி போடுங்க. ஆவேசமாக பேசுகிறத நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படி நிறுத்திட்டீங்கனாலே, கோபத்தை அடக்கிட்டீங்கனாலே குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா காலம் கனிந்து வருதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து முதல்ல மீண்டு வெளியே வாங்க. நினைத்த காரியங்கள் கைகூடும். பெண்கள் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டர் போன்ற இட வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் நீங்கி சகஜ நிலைக்கு மாறும். கணவன் மனைவி புரிதல் ஒற்றுமை உண்டு. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சலுகைகள் கிடைக்கும். விஐபிகளின் அறிமுகத்தால் அனுகூலம் ஏற்படும். அதிகாரிகளின் மனநிலை அறிந்து செயல்பட்டு மதிப்பினை பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எடுத்ததெல்லாம் லாபம் தாங்க உங்களுக்கு. இந்த லாபம் மிகுதி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. ஆன்மீகத்திற்கு கோயிலாக போயிட்டு வருவீங்க. ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். அதையும் தாண்டி முதல் திருமணமே நடக்காதவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அரசு ஊழியர்களுக்கும் இதர அரசு ஊழியர்களுக்கும் இந்த சலுகைகள் நிறைய கிடைக்கும். எதிர்பார்த்த அதாவது சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். இருந்த போதிலும் ஹையர் அத்தாரிட்டிஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எடுத்த காரியங்கள் கைகூடும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் சூப்பரான ஒரு